இந்த குழம்பு பண்ணுறதுக்கு 4 தக்காளி, 1 பச்சை மிளகா வேணும். இந்த 4 தக்காளி, பச்சை மிளகா இது 2யும் குக்கரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தக்காளியோட தோலை பீல் பண்ணிவிடுங்க. பீல் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த மிளகாப்பொடி அப்படிங்கிறது நீங்கள் எந்த மிளகாப்பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூளோ, சாம்பார் தூளோ, இல்லை வர மிளகாய் தூளோ, இதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை ஒரு பிளெண்ட் பண்ணுங்கள், அரைக்காதீங்க. ஒரு 5 பிளெண்ட் பண்ணுங்கள் போதும். அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி, இதில் இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸி ஜாரோடு அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. ஒரு வாணலியை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் அதில் கொட்டி தேவையான அளவு தண்ணி, அதாவது கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரை அலம்பி அதில் கொட்டிவிடுங்க. கொட்டிட்டு ஒரு 3 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு மாவு ஒன்று கரைச்சி ஊற்ற போகிறோம். அது கடல மாவு. இந்த கடல மாவை 1 ஸ்பூன் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதை வடிகட்டி அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அரிசி மாவோ இல்லை பொட்டுக்கடல மாவோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கடல மாவு சேர்த்துருக்கேன். அந்த கடல மாவும் கரைச்சி இதில் வடிகட்டி ஊற்றிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் தக்காளி குழம்பு ரெடி. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.